ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எப்படி பிளாக் ப்ராப்பரான ஒரு SEO கண்டென்ட் ரைட்டிங் பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ நம்ம ஈஸியாக AI டூல வச்சு ரைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கீவேர்டு எடுப்போம். ஸோ கீவேர்டு எடுக்கிறதுக்கு நம்ம google.com போய்ப்போம். கூகுள் போயிட்டு எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேத்துக்கு வந்து சப்டாபிக் தெரியாது, எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி ட்ரிக்கா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் டிராஃபிக் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெண்டிங் சர்ச் மூலயமா எடுக்கலாம். ஸோ நான் மெத்தட் சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து கரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ரீடிங் கோட்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் ட்ரெண்டிங். இப்போ என்ன பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா இது மெயின் கீவேர்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இங்க பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு இருக்கிற இதுதான் வந்து சப் டாபிக். புரியுதுங்களா? இந்த சப் டாபிக் எடுத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து கண்டென்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது என்ன பண்ணா நான் போறேன் சப் டாபிக், இது கன்க்ளூஷன், மெயின் கீவேர்டு வந்து இது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு பேசிக் நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இங்க H1 ஆர் H2, அதாவது ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2ங்கிறது. ஓகேங்களா? சப் டாபிக் வந்து எப்படின்னா H2 ஆர் H3. ஓகேங்களா? இங்க H3 கொடுக்கலாம், அடுத்து H4 கூட கொடுக்கலாம். இது வேர்ட் ப்ரெஸ் எங்களுக்கு புரியும், நம்ம பிளாகர்னால சொல்றேன் அது என்னன்னு சொல்றேன். ஸோ இது H4, இது H4 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 H3. ஓகேங்களா? அது உங்க சௌகரியம். H2 H3 தான் மோஸ்ட் இருக்கும். ஸோ மெயின் டைட்டில் கொடுக்கறது வந்து சப் டாபிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுக்காதீங்க. அடுத்து வந்து இப்போ கன்க்ளூஷன்ங்கிறது H2 சாரி H3. ஓகே, அது கீழே வருது பேராகிராஃப். ஓகேங்களா? அதுக்கு கீழே வருது பேராகிராஃப் டேக். இது கீழே வருது ஆன்சருங்கிற அந்த ஆன்சர் தான் வந்து பேராகிராஃப். ஓகேங்களா? பேராகிராஃப் ரைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட் தான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்னா AI டூல வச்சு எப்படி ரைட் பண்றோங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களை டெமோ கொண்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் deepseek.com போய்க்கோங்க. deepseek போயிட்டு ஸ்டார்ட் நான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆயிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஆக்ட் ஆஸ் அன் பிளாகர் SEO கண்டென்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் அபவுட் 1000 words இன் ஹியூமன் ரிட்டன். ஓகேங்களா? என்ன சொல்றேன்னா நீ வந்து ஒரு பிளாகரா SEO கண்டென்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்டா வந்து 1000 words எழுது, ஹியூமன் ரிட்டன் மாதிரி எழுதுங்கிறது கமெண்ட் பண்றோம். கொடுத்துட்டு அடுத்து கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டை நான் என்ன பண்றேன்னா கீவேர்டுன்னு கொடுத்துட்டு மெயின் கீவேர்டு இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு ஸோ இதை நான் கொடுத்துறேன். ஸோ நீங்க வேணா பிரைமரி கீவேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்க ப்ராம்ப்ட் வேணா இருக்காச்சும் கமெண்ட் செக்ஷன்ல ப்ராம்ப்ட் டைப் பண்ணி நான் அதை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. I have picked out randomly from people also people also ask for from search engine results page. This is the keyword. Pick the top 5 and make a subtopic. என்ன சொல்லியிருக்கேன்னா நான் வந்து சர்ச் இன்ஜின் SERPங்கிறது இந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் SERPம்பாங்க. ஓகேங்களா? பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் இதுல. ஓகேங்களா? இதுல இருந்து எடுத்திருக்கோம் அந்த கீவேர்டு. ஓகேங்களா? எடுத்துட்டு இதுல இருந்து டாப் 5 நீ பிக் பண்ணு, அதை வந்து சப்டாபிக்கா மாத்து. ஓகேங்களா? இதுல நிறைய இருக்கு. ஓகேங்களா? கொடுக்குறேன். இப்போ இத்தனை இருக்கு. இப்ப கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்ப என்ன கொடுக்குறேன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் அதர் ப்ளீஸ் டேக் கேர் பை யோர் as now take yourself as now you are SEO content. make sure the engagement should be very effective. என்ன சொல்றேன்னா மீதியெல்லாம் நீ பார்த்துக்கோ. now you are SEO content writer, make sure என்கேஜ்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் போஸ்ட்ல அப்படிங்கிற. ஓகேங்களா?
have conclusion இப்ப என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து அது ஜென்ரேட் ஆகட்டும். நம்ம என்ன பண்றோம்னா கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது ஜென்ரேட் ஆகட்டும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து SEO டூல்ஸ் இருக்கு, அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கும், வேணுங்கிறீங்க இதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிடெக் பிராண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் புதுசாக தொடங்கியிருக்கோம், வேணுங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜாப், இதில் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்ஸ், A to Z, ஃப்ரெஷர் ஜாப்ஸ் எல்லாமே, கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், வேணுங்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ரெண்டுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிட்டு சரி இது வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+A கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இதை நான் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன், இதையும் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். சரி நம்மளுக்கு பிளாக் வரும், அதுக்காக தான் எடுத்தேன். இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ணோம், காப்பி பண்ணிட்டு இப்போ ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம், டைட்டில், சாரி இதை போல்ட் பண்ணி ரைட். இப்போ இங்கே போயிட்டு நியூ போஸ்ட் கொடுக்குறோம், கொடுத்துட்டு இது டைட்டில். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த மெத்தடில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிக்கலாம், லெஃப்ட் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது பேராகிராஃப். ஓகேங்களா? அடுத்து வந்து வாட் இஸ் டைமண்ட், ஹவு டு ஐ கிளைம், ஹவு மெனி பீப்புள். ஸோ இதை வந்து காப்பி பண்ற ஓன்னா. ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு இங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஹெட்டிங்கா கொடுக்கணும், ஆனா இங்க ஃபார்மேட் ஆகாது, அதுக்கு தான் இங்கே கொடுத்துறது. இங்க கொடுத்துட்டீங்கன்னா டைரக்டா போயிடும். கொடுத்துட்டு அடுத்து வந்து இதையும் வந்து வேணா எல்லாத்தையும் கடைசி அட்லாஸ்ட் லெஃப்ட் ரைட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுறோம், காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதையும் அதே மாதிரி காப்பி பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் இது நான் இது ரெடி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் அழுத்தி ட்ராக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ அதுவே டாப் 5 கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து ஹெட்டிங் டூல கொடுக்குறேன். டூல கொடுத்து போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிட்டு ஹெட்டிங் 3 கூட இதை நான் கொடுத்துக்கிறேன். இதை நான் ஹெட்டிங் 3 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அலைன்மெண்ட் ஆகிட்டு இதில் என்ன பண்ணணும், என்கேஜ்மெண்ட் டிப்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். என்கேஜ்மெண்ட் டிப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு
கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இதனுடைய பர்சன்டேஜ் பார்ப்போம். ஹியூமன் ஆர்டிக்கல் எடக்டர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 982 வேர்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. டிரெக்ட் ஆல்னு கொடுக்குறேன். ஸோ 70% டிரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இங்கேயே சொல்லியிருக்காங்க அவர் அட்வான்ஸ்ட் பட் நோ டிரெக்டர்ஸ் 100% ரிலையபிள். புரியுதுங்களா? அவங்களே சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து இதுல ஓனா நானே ரைட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1000 வேர்ட்ஸ் நானே ஓனா ரைட் பண்ணாலும் அது ஹியூமன் ரிட்டன் தான் காட்டும். சரி ஏஐன்னு தான் காட்டுது. ஏன் அது என்னன்னு எனக்கும் தெரியல. இதுலயே அவங்களே கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இதே பேராஃப்ரைஸ் பண்ணி பார்த்தாலுமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. 125 தான். பட் பேராஃப்ரைஸ் பண்ணா உங்களுக்கு அப்படிதான் வரும். புரியுதுங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஓகேங்களா? சொல்றேன், உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொன்னேன். நம்ம பப்ளிஷ் பண்றோம். அழகா ஒரு இமேஜ் இப்போ நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து கேன்வாக்கு போறேன். சாரி, ஆல்ரெடி பிக்சல்ஸ்லேயே போறேன். ஏன்னா உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால வேற ஒன்றும். கேம் ஃப்ரீ ஃபயர். ஸோ இதில் வராது. ஸோ இதுலயும் வரல. ஓகே ஃபைன். ஸோ இது என்ன பண்றோம், இது வந்து ஒன்று எடுப்போம். ஜஸ்ட் நான் டெமோக்காக பயன்படுத்துறேன். ஸோ இந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன், காப்பி பண்றேன். ஸோ இங்கே இமேஜா இருக்கு, பை யூஆர்எல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்சர்ட் இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மீடியம்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ கொடுத்துட்டு லேபிள் சொன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக் வர்மா லிங்க் கொடுத்துக்கிறேன். சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு போஸ்ட் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதோ டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் மறக்காம ரிப்ளை பண்றேன். யாருக்காச்சும் ப்ராம்ப்ட் வேணும்னா, டீப் சீக்கோட ப்ராம்ப்ட் வேணும்னா கமெண்ட்ல ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.